என் அன்பு வணக்கம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உருளைக்கிழங்கு வச்சு தான் ரெசிபி பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு கொய்த்தில் அந்த மாதிரி இருக்குது. பெரிய உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு உப்பில் நான் நீள நீளமாக கட் பண்ணி ஊற வச்சிடலாம். தண்ணியில் நார்மல் வாட்டர் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடித்து இந்த உருளைக்கிழங்கை எடுத்து வச்சிடலாம். தனியாக நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆனால் கம்மியாக வச்சுட்டு பொரிச்சு எடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ரெசிபியும் கூட. ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். உப்பு போட்டு ஊற வச்சுடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அந்த பிளேட் மேலே க்ளீனக்ஸ், அதாவது டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். ஆயிலெல்லாம் நமக்கு வடிஞ்சு வரத்துக்காக இதுக்கு மேலே கொஞ்சம் க்ளீனக்ஸ் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு பக்கம் நல்லா இது குக் ஆகிட்டே இருக்குது. பொட்டேட்டோ பாருங்கள், கோல்டன் கலரில் வந்துச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து அந்த க்ளீனக்ஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது நான் லஞ்சுக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நான் ஒரு குப்பூசியும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் நல்லா கிறிஸ்பாக. இதுதான் எனக்கு லஞ்சு. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் இல்லை மயோனைஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.